கிராண்டா ஃபெஸ்டிவல். ஸ்ரீஜா சொல்லுங்க முத்து. நெக்ஸ்ட் யாரை பாட கூப்பிடலாம்? நெக்ஸ்ட் நீங்க யாரை கூப்பிட போறீங்க? நான் வந்து வந்தவங்களாம் வந்த பெண்கள் எல்லாம் கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் யாரை கூப்பிட போறேன்? சரி ஓகே கூப்பிடு. உனக்கு கஷ்டப்பட்டு கடன் வாங்கி கண்ணாடி வாங்கிட்டு வந்து வேஸ்டா போச்சு. சரி பெண்கள் இருக்காங்கடா, யாராவது பாக்குறவங்களாம் நல்லா பார்க்கட்டும். நான் பெண்களை லாஸ்டா ஒரு பெண்கள் வச்சிருக்கேன் இறக்குவேன். அப்படியா? ஆமா. சரி ஓகே, இப்போ யார் வந்து கூப்பிட போறீங்க? நீயே கூப்பிடு, உனக்கு பிடிச்சால கூப்பிடு. எனக்கு பிடிச்சவங்க எல்லாருமே எனக்கு பிடிக்கும். நான் இப்போ யார் பாடுறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபி அவங்க தான் வந்து பாட போறாங்க. நெக்ஸ்ட் லெட்ஸ் வெல்கம் கோபி. ஒட்டக்கண்ணு ஒரு பாக்க நட்டுக்கண்ணு நாங்க துக்க ஒத்த அடி ரெட்ட வாடி பானை உடையா கட்டிங்க போட்டாலே போதெல்லாம் ஏறாது ஓட்ட பொண்ணு நாய்க்கெல்லாம் மூஞ்சி நில்லாது. தண்ணிய போட்டு சண்டைய போட்டு ரொட்டல பத்துக்கிறான் அந்த கடவுள் கொடுத்த வாழ்க்கையத்தான் அவனை கட்டுக்கிறான். கடனை ஓட்டுன வாங்கி ஒருத்த கல்யாணம் பண்ணிக்கிறான். அவன் தண்டவாளத்துல தலைய விட்டுட்டு லவ்னு சொல்லிக்கிறான். ஒரு முதல்ல மூஞ்சி ஒருத்தனு கோசம் உயிரை ஒட்டுக்கிறான். டிங்கிள் 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 லிட்டில் ஸ்டாரே இன்னைக்கு 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 சத்தான் நாளைக்கு பாலே. கட்டிங் 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 விட்டு நாட்டுக்குன்னு பேச்ச தொன்னைக்கு எம்மனை ஆண்டா கூப்பிட்டுக்குன்னு. சங்கி மங்கி சங்கி மங்கியா நாங்க எப்போதுமே ஆளுக்கு லுங்கியா. தங்கி தங்கி எங்க தங்கியா நீ தோத்து பண்ணா வேணா கண்டியா. காசு பண்ண வந்து போவோண்டா கடையிலும் பொண்ணமோ நாரி போயிடும்டா. பொண்டாட்டியும் வாடி போவோண்டா பாட்டி அடுத்தவன தேடி போயிடும்டா. ட்ரிங்கிள் 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 லிட்டில் ஸ்டாரே இன்னைக்கு 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 சத்தான் நாளைக்கு பேரு. பச்சை கலர் ஜாக்கெட்டு தான் நச்சு நிக்குது அது சைடுல தான் பார்த்தா நூல் பிச்சு நிக்குது. சங்கி மங்கி சங்கி மங்கியா நாங்க எப்போதுமே ஆளுக்கு லோங்கியா. ஸ்ரீஜா தம்பிகிட்ட ஏதாவது கேட்பீங்களே? இல்ல தம்பி சூப்பரா பாடி இருக்காரு. முதல்ல மார்க்ஸ் கேட்றோம், அதுக்கப்புறம் நம்ம அவன்கிட்ட ஏதாவது பேசுறது. சரி ஓகே. சரண்ணா கோபி எப்படி பாடினாரு? கோபி நான் அந்த மாதிரி இருந்துச்சு பாட்டு. ஏன்னு கேட்டா எனர்ஜி ஜாலியா பாடுற. பரவாயில்ல, சூப்பரா பாட ஆரம்பிச்சிட்டீங்க. நல்லா வெயிட்டா ஈஸியான பாடா இது? இல்லைண்ணா கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் நான் பண்ணேன். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. என் மார்க் இப்பயே சொல்லிடுறேன் 10. தம்பிக்கு 10 கொடுத்துல. ரவியப்பா நல்லா சூப்பராக பாடினப்பா, நல்ல எனர்ஜியோட பாடினேன். சூப்பராக இருக்கு. 9. கோபி நான் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு நீ வந்ததுக்கும் இப்போது பாடுறதுக்கும் பெரிய ஒரு மாற்றங்கள் இருக்குது. ஜெம் சிங்கர் வந்து உங்களுக்கு நிறைய ஷைன் பண்ணி கண்டிப்பாண்ணா ஒரு சூப்பராக பாடிங்க. கண்டிப்பாக இன்னும் பெட்டரான ஒரு நல்ல சிங்கராக நீ வருவோம் கண்டிப்பாக. உங்களோட மார்க்ஸ் சொல்லிருக்கேன். 9. ஓகே சூப்பர் தம்பி, நிறைய நல்ல மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க, நல்ல கமெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தொடர்ந்து ஓகே நல்ல கமெண்ட்ஸ் தான் வந்துருச்சு அப்படின்னு விடாம தொடர்ந்து இதுக்காக எஃபர்ட் போட்டு நல்லா பாடணும். ஓகேவா? ஓகே தேங்க்யூ தம்பி. ஸ்ரீஜா சொல்லுங்க முத்து. நெக்ஸ்ட் உங்க ஏரியால இருந்து இறக்கி விடு. ஏன் ஏரியால இருந்தா? ஏன் ஏரியா யாரு? அதான் வருவானே ஒருத்தன் கலர் பண்ணிட்டேன். யாரு? கூப்பிடு கூப்பிடு. யாருன்னு தெரியலடா. ஏரியால இருந்து யாரும் வரல. உங்க ஏரியால இருந்து வந்துட்டு இருக்காரே ஒருத்தர். ஏய் கூப்பிடுறா, வெயிட் பண்ண வைக்காதடா எல்லாரையும். பாவம். சரி ஓகே, லெட்ஸ் வெல்கம் ஷாமுவேல். உதய தட்டரில் என் இதயத்தை தொலைச்ச உதய தட்டரில் என் இதயத்தை தொலைச்ச அது தேவி தட்டரில் தின தேடி தேடி அலைஞ்ச. உதய தட்டரில் என் இதயத்தை தொலைச்ச அது தேவி தட்டரில் தின தேடி தேடி அலைஞ்ச. அவ தேவி கலாவா இல்ல தேவி பலாவா? அவ தேவி கலாவா இல்ல தேவி பலாவா? சாந்தி கமலா பத்மா ஜெயந்தி யமராகனி ரோகிணி ரூபிணி ருக்மணி கேட்டு சொல்லடி கிருஷ்ணவேணி. உதய தட்டரில் என் இதயத்தை தொலைச்ச அந்த தேவி தட்டரில் தின தேடி தேடி அலைஞ்ச. கண்ட கண்ட பொண்ணு எல்லாம் காதலிச்ச தப்பப்பா, கண்ணுக்குள்ள மண்ணம் துடிக்கும் கண்டுபிடிக்கணும் அப்பப்பா.
முதல் சந்திப்பில் முத்தமிட்ட தப்பப்பா போடான்னு தள்ளி இருந்து துடிக்க வைக்கும் அப்பப்பா நெஞ்சில் என்ன வலி இருக்கும் நேரே சென்று நீயே சொல்லு 5-6 வாரம் வரை 5 மீட்டர் தள்ளி நில்லு நெஞ்சில் என்ன வலி இருக்கும் நேரே சென்று நீயே சொல்லு 5-6 வாரம் வரை 5 மீட்டர் தண்ணி நில்லு சந்தர்ப்பம் நேரம் போது ஜம்மு கல்லத்தில் முத்தம் மல்லு தேவி கல்லாவா அவ தேவி பல்லாவா தேவி கல்லாவா அவ தேவி பாலாவா உதய கட்டரில் என் இதயத்தை தொலைச்ச அந்த தேவி தட்டரில் தின தேடி தேடி அலைஞ்ச அவ தேவி கல்லாவா இல்ல தேவி பாலாவா சாந்தி கமலா பத்மா ஜெயந்தி எமராது ரோகிணி ரூபணி ருக்மணி கேட்டு சொல்லது கிருஷ்ணவேணி உதய தட்டரில் என் இதயத்தை தொலைச்ச அந்த தேவி தட்டரில் தின தேடி தேடி அலைஞ்ச அந்த தேவி தட்டரில் தின தேடி தேடி அலைஞ்ச. ஓகே, வைப் பண்ணிட்டு நீங்க கீழே நீங்கள் ஜட்ஜஸ்ட்டு கேட்கறதுக்கு முன்னாடி உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லலாமே. இந்த பாட்டு வந்துட்டு இப்போ இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குல்ல, அதனால வந்து அதை கேட்டோன்னே அந்த வைப் ஆயிடுச்சு. இந்த பாட்டா அப்படின்னு எனக்கு ரொம்ப ஜாலியாகிடுச்சு. அதே மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் கானானாலே நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு எபிக் சாங்ஸ்லாம் இருக்கும், இதெல்லாம் வந்துட்டு நம்ம கேட்போம் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டில் இருக்க சாங் தான் இது. சூப்பராக இவரும் வந்து பாடியிருந்தாரு, எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது. எப்படி பாடினாங்க ஜட்ஜஸ் கிட்ட கேட்டோம். சரண்ணா. ஷாம், நான் உன் இதே எந்த தேட்டரில் தொலைச்சேன்? எந்த தேட்டரில் இல்லை, ஜெம் டிவி. ஜெம் டிவியா? அதை எங்கடா தொலைச்சு வச்சிருக்க? சபேஷ் அண்ணா கிட்ட. சபேஷ்னா உங்ககிட்ட தான் தொலைச்சிருக்கான். இதயத்தை தொலைச்சிட்டான். இருவா எத்தனை துணிகள்லாம் தொலைச்சிட்டு நின்றுங்கிறவல அவன் இதயத்தை தொலைச்சிட்டான் ஜெம் சிங்கர்ல. திருட்டிங்களா நீங்க தான்? உங்க கூட என்னது எப்படி தெரியுது அவரை பார்த்தா உனக்கு? வந்தது பெண்ணா அந்த ஓகே, சூப்பர். பாட்டுக்கு போகலாம். பாட்டு வந்து நல்லா பாடினேன், நல்லா பவர்ஃபுல்லான வாய்ஸ் உனக்கு. நான் நிறைய வாட்டி சொல்கிறது தான், ஒரு ஒரு எபிசோடுக்கும் அடுத்த ரவுண்டு வரத்துக்குள்ளே உன்னோட இன்வால்மெண்ட்டு டெடிகேஷன் அதிகமாக இருக்கணும். ஓகேவா? ஓகேண்ணா. சூப்பராக இருக்குது. உங்கள்கிட்ட எந்த பாட்டு கொடுத்தாலும் நல்லா பாடுறேன். கொஞ்சம் அப்படியே ஜாலியாக கொஞ்சம் அழகு பற்றி ஜாலியாக அது என்ன மஜாவான்னு சொல்லுவாங்கள்ல, மஜாவா இன்னும் நல்லா ஸ்வீட்டாக பாடலாம். ஓகேவா? சரிண்ணா. 10. தேங்க்ஸ் ரவியப்பா. நல்லா பாடினப்பா, நல்ல எனர்ஜியோட பாடினேன். நன்றிப்பா, சூப்பராக இருந்தது. 10. நன்றி. சாம், அண்ணா உண்மையாக சொல்கிறேன், வேறு லெவலில் பாயிட்டேன். தேங்க்ஸ்ண்ணா. ரொம்ப ரசிச்ச பாட்டை. நன்றி. ஃபர்ஸ்ட்டை விட இப்போ ரொம்ப ஒரு பர்ஃபெக்ட் சிங்கராக உருவாயிட்டேன். தேங்க்ஸ்ண்ணா. கண்டிப்பாக திரைப்படத்தில் பாடுற வாய்ப்பு கண்டிப்பாக உனக்கு தேடி ரொம்ப வரும். நன்றிண்ணா. கண்டிப்பாக ஜெம் சிங்கர் கண்டிப்பாக ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஆமாண்ணா. கண்டிப்பாக சூப்பர். 10 பா. தேங்க்ஸ்ண்ணா. ஓகே ஷாம், நல்ல நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சந்தோஷமா இருக்கு ப்ரோ. சந்தோஷத்தை கொஞ்சம் சந்தோஷம் தெரியலையே மூஞ்சில. சந்தோஷமா தான். மைக்கு பார்த்து வைக்கப்படுற. சந்தோஷத்தை தாண்டி தூக்கமும் இருக்கு. ஏன்னா இந்த மைக் கால் தானே ப்ரோ இவ்வளோ பாடுறேன். மைக்கு பார்த்து வைக்க பாரு. ஷாம் அண்ணா வர வர அழகா என்ன பண்ணாரு சாம்? நீ ஐயோ முல்தானி மெட்டி போறாங்க இல்ல? என்ன என்ன வர வர பண்றீங்க? சாம் அழகா என்ன ஏதோ பண்ணி பண்றாரு, என்ன பண்றீங்க? எதுவுமே பண்ணலங்க. யாரோ ஏதோ சொன்னீங்களே இப்ப. முல்தானி மெட்டி. அது போட்டு அழகாயிருவாங்களா? சாம் மாதிரி இல்ல. அழகாயிரலாமா? இல்ல அது முத்து யூஸ் பண்ணிருக்கான் போல. ஆமா பாருங்க, நல்லா நல்லா ஜூம் வாங்கடா. இந்த பாண்டே கொன்றுவான் அந்த மாதிரி. முத்து யாருன்னு தெரியாதா? அத்தனை கேமரா பார்த்துருக்குது முத்த. அண்ணா ஆபீஸ்ல முத்து வந்து ஜெம் டிவியோட சொத்து. ஆமாண்ணா. ஓகேவா? கிளப்பி விடுறீங்க. ஓகே, நல்லா பாடின ஷாம், சூப்பரா பாடின. அடுத்த ரவுண்ட்ல வந்து இன்னும் செம்மையா கண்டிப்பாண்ணா. அந்த கம்பீரமான குரலுக்கு ஏத்த பாட்டா நீ வந்து வைட், உன்னோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வைட்டா இருக்கணும். ஆமா. ஓகேவா? சரிங்கண்ணா. வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே ஷாம். போயிட்டு ரசிச்சா. ஓகே. ஸ்ரீஜா, சொல்லுங்க முத்து. போயிட்டு வரேன் ஸ்ரீஜா. போயிட்டு வாங்க, தாராளமா போயிட்டு வாங்க முத்து. போயிட்டு அந்த மாதிரி அந்த பையன் சொல்லும்போது சொல்லலாம். சொன்னனே லாஸ்டா. சரி ஏதோ சொல்லிட்டேன். சரி அடுத்து யாரை கூப்பிட போறேன்? அடுத்து வந்துட்டு இது என் டைம். நான் தான் இது கண்ணாடி போட்டுக்கிறேன். ஓகே, நான் கூப்பிடுறேன் பாரு ஆளுப்ப. நீ என்ன கூப்பிட்டு இருக்க ஒன்னும்? ஏதோ பெண்கள். ஓஹோ, கண்டுபிடிச்சிட்டேன். நான் கூப்பிடுறேன் பாரு ஆளுப்ப. லெட்ஸ் வெல்கம் ஜாக்கி சான். ஜாக்கி. ஓகே, என்னப்பா ஜாக்கி, எல்லா கேர்ள்ஸ் மனசுலயும் அப்படியே நெஞ்சுக்குள்ள பூந்து அப்படியே இடம் பிடிச்சிட்டீங்களாமே, மெய்யாலுமா? தெரியலீங்களே. அப்படிதான் கூட்டு போறதா இடம் பிடிச்சா எனக்கு ஒரு இடம் அந்த ஓரத்துல வாங்கி கொடுத்துட்றா. அது வாய்ஸுக்காக பல ஃபேன்ஸ் வந்துட்டு அவருக்கு இருக்காங்க. நானும் அது மாதிரி வேணா ட்ரை பண்ணிட்டேன்.
நீ பேசினா என்ன மாதிரி இல்லடா வருது, அவர் பேசினா ஜானகி அம்மா வாய்ஸ்லாம் வருது, நீ பேசினா என் வாய்ஸ் மாதிரி வந்துடுது. சரி விடு, நீ வந்து பெண்கள் மனசில் இடம் பிடிக்கிறியோ இல்லை அவங்க வீட்டில் இடம் பிடிக்கிறியோ, எந்த இடம் பிடிச்சாலும் எனக்கு பக்கத்து சீட்டு போட்டு வை. ஓகே முத்து. சரி ஓகே, என்ன பாட்டு பாட போறீங்க? என் வீட்டில் நான் இருந்தேன். நானா பக்கத்து வீட்டில் இருக்கிறேன், நானே என் வீட்டில் தான் இருக்கிறேன். ஆமா, முத்து டெய்லி தஞ்சாவூர்ல இருந்து ஆபீஸ்க்கு வந்துட்டு போறாப்புல. நீயே அடுத்த வீட்டுல தான் இருக்க, கும்மி போய் சொல்லலாம். சரி ஓகே, நல்லா பாடுங்க ஜாக்கி. சரிங்க. என் வீட்டில் நான் இருந்தேனே, எதிர் வீட்டில் அவ இருந்தாலே, லவ் டார்ச்சர் பண்ண எனக்கு தெரியல. அவ டாடி மூஞ்சி சரியில்லை, அவ மம்மி பேச்சும் பிடிக்கல, ஆனாலும் அவளை மறக்க முடியல. நான் லவ்வால பல பல்பு வாங்கின பையன், அதனால என் லைஃப் ஒளி வீசுது அவ பின்னால. நான் கூட போனேன்னு லவ் சொல்ல, கைனா போன்ல சிக்னல் இல்ல, போச்சு பட போச்சு. London Bridge is falling down, London Bridge is falling, London Bridge is falling, falling down, falling down. எதுக்குமே டைம் இல்ல, சொல்லிட்டா கடிகார முல்ல, அவனுக்கு ஆய் சொல்ல, ரிகர்சல் பார்த்த எனக்குள்ள. காத்தாடி போல மனசு காத்தோடு போனது, மிதந்தோம் மேகம் தொட்டு மாட்டிக்கிச்சு சேட்டலைட்டில. இமெயில் ஐடி இல்ல, அதனால லெட்டர் எழுதி தந்த பிளட்டால, கோழி பிளட்டால. என் வீட்டில் நான் இருந்தேனே, எதிர் வீட்டில் அவ இருந்தாலே, லவ் டார்ச்சர் பண்ண எனக்கு தெரியல. அவ டாடி மூஞ்சி சரியில்லை, அவ மம்மி பேச்சும் பிடிக்கல, ஆனாலும் அவளை மறக்க முடியல. டிங்கி டாங்கு பெல்லு பெல்லு உஷிஷிந்த வெள்ளு, நீதான் தரணும் பில்லு. டீ சொல்லு ஸ்டாங்கா, டீ சொல்லு லக்கு தான் வேணும்னா, லவ் ஒன்று லாட்டரி சீட்டு இல்ல, பொழப்பு தான் பெருசுன்னா, ஃபாலோ பண்ண என் போலால் இல்ல. எட்டு ஜெட் ஏரியாவை நான் இன்னும் பார்க்கல, இருந்தோம் ஏரியாவில் லவ்வில் என்ன இந்த ஆளில்ல. ரைனு இப்போ நம்ம காட்டுல, எவ்ரி சண்டே குமுதா வீட்டுல. என் வீட்டுல நான் இருந்தேனே, எதிர் வீட்டுல அவ இருந்தாலே, லவ் டார்ச்சர் பண்ண எனக்கு தெரியல. அவ டாடி மூஞ்சி சரியில்லை, அவ மம்மி பேச்சும் பிடிக்கல, ஆனாலும் அவளை மறக்க முடியல. ஜாக்கி சான் சொல்லு முத்து. கையை போடாம பேசுடா. இரு வரேன். இவ வந்ததுல இருந்து ஒரு என் மார்க்கமா வீட்டில் இருக்கா ஜாக்கி. லவ் டார்ச்சர் பண்ணது கேட்டா என்கிட்ட கேள்வி, நான் சொல்லித்தரேன். நான் சொல்லித்தரேன்டா, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ். ஏய், உன்னை விட வந்துட்டு ஒரு பயங்கரமான ஆளு, உங்களுக்குலாம் தெரியல அது. என்ன பண்ணிட்டாரு அப்படி? இல்ல சார் என்ன பண்ணிட்டாரு? இப்ப தமிழ்நாட்டுல இருக்க எல்லா பெண்களோட மனசுலயும் வந்து இடம் பிடிச்சிட்டாரு. பெண்கள் மட்டும் இல்லாம பெண் வாய்ஸ்ல பாடி ஆண்கள் மனசுலயும் இடம் பிடிச்சு வச்சிருக்காரு. ஆனா ரெண்டாவது எனக்கு வேணாம், அந்த முதல் இடம் இருக்கு தெரியுமா, அதுல ஒரு இடம் ஒரு வாரமா இருந்தா அந்த ஜன்னல் சீட்ல நானும் உட்காந்துட்டு வந்துருப்பேன். உழைச்சி சொல்லாதீங்கடா, எதுக்குடா ஓசில கேக்குறீங்க? சரி ஓகே, எப்படி பாடினாங்கன்னு சொல்லி கேட்டுருவோமா முத்து? இதே உங்க ஆளு யங்ஸ்டர் இருந்தாருன்னா வாயால தான் பாடினா மைக்கால தான் பாடினு சொல்லிட்டு இந்த காமெடியை போட்டிருப்பாரு. நான் போட்டா திட்டுவீங்க. இது எப்படி பாடினீங்கன்னு சொல்லி ஜாக்கி கேட்டலாமா? சரி ரவியப்பா, நல்லா சூப்பராக பாடினப்பா. தேங்க்ஸ். சரணண்ணா. ஜாக்கி சொல்லுங்கண்ணா. வேற லெவலு. தேங்க்ஸ் அண்ணா.
எப்போ அந்த லேடிஸ் வாய்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணி அப்போ உனக்கு டைம் ஆச்சிச்சு பழகு. சூப்பராக நல்லா இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு. சரி ஆட்ரிக் தான். 3 பேர் சொல்லலாமா? 1 2 3 10. தேங்க்ஸ் அண்ணா. ஆனால் அந்த பெண் வயசுக்கு நானும் பெண் தானே, அது மாதிரி பெண் வயசுக்கு அடிமையானவர் வந்து சபேசனா. சபேசனா வாயால் ஏதாவது தம்பியை செஞ்சு விட்டா நல்லாயிருக்கும். யாருக்கு? இவன் பெண் வயசு வந்து எனக்கு பிடிக்குதோ இல்லையோ, என்னை விட சபேசனா ரொம்ப ரசிப்பார். ப்ரொபோஸ் பண்ண சொல்லுங்க. யாருக்குண்ணே? எத்தனை வாட்டி அவர் வேற வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ணிலாம் கேட்குறாரா எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுன்னு. அண்ணா அவன் சொல்லிட்டான், எத்தனை வாட்டி தான் நானே பண்ணுறது, அவரை பண்ண சொல்கிறான். பெண் மாதிரி பண்ணும். அச்சிச்சோ, ஆக்சுவலாக என் பேர் சபேஷுங்க. சொல்லுங்க. இல்லை ஜாக்கியோட வாய்ஸ் வந்து ஒரு தனித்துவமான ஒரு வாய்ஸ். ரொம்ப உண்மையாக நான் ரசித்து கேட்டேன். இது நான் சொல்ல உள்ள என்ன நான் வந்து ரசித்து கேட்டேன். அவ்வளோ அருமையான ஒரு நல்ல வாய்ஸ். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நல்ல ஒரு பெரிய எதிர்காலம் கண்டிப்பாக அவனை காத்திருக்கு. கண்டிப்பாக தேங்க்யூ. ஐ லவ் யூ. இது வந்து ஏதோ ஸ்கூல் வாசல்ல வைக்கிற மாங்காய் வைக்கிற ஆயா மாதிரி இருக்குது ப்ரோ. நடுவுல ஏதோ காட்டு பூனை சவுண்ட் கேட்டுச்சு. அண்ணா இங்க ஏதோ கேக்குது, கேளுங்க அண்ணா. நீ சொல்லுப்பா. ஒண்ணு இல்ல நடுவுல ஏதோ காட்டு பூனை வாய்ஸ் தான் இப்ப பேசணும் அப்படியே. ஸ்டீஜா பேச்ச அந்த வாய்ஸ்ல என்ன இருக்கு? ஐயோ நான் வேற தெரியாம காட்டு பூனை கலாச்சிட்டேன். சாரிண்ணா. என்ன எதுக்கு இது என்ன நடக்குது? இதெல்லாம் சம்சா வந்து 4-5 சாப்பிடாதீங்க, சட்னி கம்மியா வச்சுங்கன்னு சொல்றது. கம்பெனி சீக்கிரட்டே வெளியே சொல்றியே நீ மனசுனாடி. ஓகே ஓகே ஜாக்கி, நீங்கள் வந்தால் இதே மாதிரி வந்து நிறைய ஃபன்லாம் எங்களுக்கு காத்துருக்கு. மெயினாக வந்து இப்போ வந்து உங்களால் ப்ரப்போஸ் பண்ண முடியாதுனாலும் இதுக்கப்புறம் வர காலகட்டங்களில் ஓகேவா சபேசனாக்கு ப்ரப்போஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு யாராவது ப்ரப்போஸ் பண்ணால் நிறைய ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே 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 கிளம்பிடலாமா? ஏன்னா பிரிச்சு விட்ருவோம். அவருக்கு ஆண்கள் தான் ப்ரப்போஸ் பண்றாங்களா? எல்லாரையும் ரெஃபர் பண்ணுங்க முத்துக்கிட்ட. ஸ்ரீஜா, ஒயில்ட் கார்டு என்ட்ரி ரொம்ப சூப்பராக ஃபன்னாக போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி நம்ம குடும்பத்தில் நிறைய பேர் இணைஞ்சிருந்தாங்க. இப்போ புதுசாக நிறைய பேர் வந்து ஆதார் கார்டை எடுத்துகிட்டு வந்து இணைச்சிருக்காங்க. இணைச்சதுல இன்னைக்கு கடைசியா யார் பாட போறா? ஓகே, நம்ம வைல்ட் கார்டு என்ட்ரியோட கடைசி கண்டஸ்டன்ட் யார் பாட போறது? நீங்க தான் சொல்ல போறீங்க. என் பேர் மறந்துருச்சா? இல்ல நீங்க சொன்னாதான் நல்லா இருக்கும். நீங்க தான் இந்த பெண்கள் வாய்ஸ்ல பேசுறவர்லாம் கூப்பிடுவேன்னு சொன்னீங்கல்ல. அப்படி பேச மாட்டாரு. சும்மா கூப்பிடுங்க, ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். கூப்பிடுங்க, யாருன்னு கூப்பிடுங்க. இப்போ நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, என்ன கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணி விட்டு இது சொன்னோன்னே அப்படி நான் திரும்ப வானவில்லே போட்டுருவாங்க. அப்படி நாங்களே போடுறோம். நீங்களே எடிட் பண்ண சொன்னான்னு சொல்லுங்க. சரி ஓகே, லெட்ஸ் வெல்கம் சதீஷ். சதீஷ் தாதர் நன்னா ஐயா தன ராசா தரரி நன்னா आवाज सुड़ा था नवाज से வந்துட்டோம் வா கடிச்சிக்கினே ஊத்திக்கினே கடிச்சிக்கவா கடிச்சிக்கினே ஊத்திக்கவா போத்திக்கினே படுத்துக்கலாம் படுத்துக்கணும் போத்திக்கலாம். ஐயோப்பா காத்தடிக்குது காத்தடிக்குது காசிமேட்டு காத்தடிக்குது 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 காசிமேட்டு காத்தடிக்குது எங்க பாத்தடிக்குது ஏழை ஜனம் கூத்தடிக்குது. ஊத்திக்கினே கடிச்சிக்கவா கடிச்சிக்கினே ஊத்திக்கவா போத்திக்கணும் படுத்துக்கலாம் படுத்துக்கணும் போத்துக்கலாம். பகல போல வெளிச்ச பாரு டல்லான ரொட்டி மேல டால் அடிக்கும் உடு பாரு. நான் வெளிச்ச
பாரு வெளிச்சம் பாரு பகல போல வெளிச்சம் பாரு டல்லான ரொட்டு மேல டல்லடிக்கும் ஊடு பார் ஊட்டு மேல பல்ப பாரு பல்பு காட்ட கலர பார் கண்ணு பூசம் காய்ச்சி பாரு காசு செய்யும் வேலை பார் கட்டு கட்டா நோட் அடிச்சா கரண்ட் பில்லு கட்டுறாரு கட்டு கட்டா நோட் அடிச்சா கரண்ட் பில்லு கட்டுறாரு ஊத்திக்கின்னு கடிச்சுக்கவா கடிச்சுக்கின்னு ஊத்திக்கவா போத்திக்கின்னு படுத்துக்கலாம் படுத்துக்கணும் போத்துக்கலாம். ஸ்ரீஜா, சொல்லுங்க முத்து. ஆரம்பத்து வைப் ஆரம்பிச்சோமா, ஆமா எதுக்கு இவரை கடைசி வரைக்கும் வெயிட் பண்ண வச்சேன்னு தெரியுதா? தெரியுது. அதே வைப் முடிக்கிறதுக்கு தானே, அதே வைப்போட முடிக்கிறதுக்கு தானே. ஒரு மேட்டர் அதில் சொல்லியிருக்காரு, அதை இது முடிச்சதுக்கு அப்புறம் நான் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான். என்ன பண்ண போறீங்க அப்படி? இல்ல அது வந்து புரிஞ்சிச்சுன்னா உனக்கு ப்ரோ, புரிஞ்சா இல்லையா? இவர் வேற பேச மாட்டாரு வேற, என்ன பண்ண போறேன்னு தெரியல. புரிஞ்சவங்க பிஸ்தா அது அவனை புரிஞ்சா அவர் சொன்னதுல ஒரு வார்த்தை நம்ம பண்ண தானே போறோம், வெளியே போயிட்டு பண்ண போறோம். அதெல்லாம் சொன்னேன். உங்க என்ன ஏன் தப்பு தப்பா போகுது? தூங்குறதா? தூங்க போறேங்கிறதா நான் சிம்பிளா சொன்னேன். ஓகே ஓகே சரி ஓகே, பேசுங்க. ஓகே அண்ணா, சூப்பரா பாடுனீங்க. எப்படி பாடுனீங்க ஜட்ஜஸ் கிட்ட கேட்டுருமா? கேட்கலாமா? ஏன்னா நான் வந்து நல்லா பாடுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதாவது மிஸ்டேக் சொன்னாங்கன்னா அப்புறம் என்ன கழுவி ஊற்றுவாங்க. சரணண்ணா எப்படி பாடினாங்கன்னு சொல்லுங்க. சதீஷ், திருவருக்காடு சதீஷ், பழவருக்காடு சதீஷ்ல பல பேருக்கா? கும்படி கும்மடி குண்டிண்ணா. கும்மடி குண்டி எல்லாம் ஒரு ஸ்டாப் தானே. சதீஷ் நல்லா பாடினேன், சூப்பராக பாடுறேன், ஜாலியாக பாடுறேன், என்ஜாய் பண்ணுறேன். அந்த கீபோர்டு பிளேயரை கொஞ்சம் பார்த்து அவங்க என்னென்ன கார்டு கொடுத்தாங்கன்னா அதை கொஞ்சம் நோட் பண்ண மாட்டேறீங்க. ஜாலி மூடுக்கெலாம் வந்துடுறீங்க, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயத்தில் மிஸ் பண்ணுறீங்க. உனக்கும் சக்திக்கும் இருக்கிற ஒரே குவாலிட்டி தான். அது வந்து உங்களுக்கு வீக்னஸ், உங்களோட வீக்னஸாக கூட நினச்சிக்கலாம். நீங்கள் லாஸ்ட்டு பல்லவி மட்டும் நீங்கள் இன்னும் என்ஜாய் பண்ண, லாஸ்ட்டு முடிய போகுதுல்ல, நல்லா ஜாலியாக டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணி ஃபுல் டைம் பாட்டு பாடுறது தானே வேலை. இல்லை நான் வேலைக்கும் போயிட்டு. என்ன வேலை செய்கிற? கம்பெனியில். என்ன கம்பெனி? என்ன கம்பெனி? அப்போலோ டயர்ஸ் கம்பெனியில். அப்போலோ விற்கிற டைல்ஸா? அப்போலோ டயர்ஸ்ண்ணா. டைல்ஸா? டயர் அப்போலோ டயர். அப்போலோ டயர்ஸ் டயருக்கு. ஓ, அந்த வேலையை செஞ்சு பாட்டை பாடுறியா? ஆமாண்ணா. ஓகே, வாழ்த்துக்கள். அதான் இது ஒரே ஒரு சின்ன விஷயம் தான், இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. நீ வந்து மெயின் நம்ம சுதி காடு என்ன கார்டில் பாடுறோம், எங்கே எடுக்கிறோம், எங்கே லேண்டிங் ஆகிறோம்னா, எங்கே ஏறுறோம், எங்கே ஏறுறோம், எங்கே லேண்டிங், அவ்வளோதான். இதுதான் பாட்டு. மற்றபடி அந்த ஆர்கெஸ்ட்ரா டீம் கூட நீ கொலாபரேஷனில் தான் இருக்கிற, ஜாலியாக இருக்கிற. அந்த ஒரே ஒரு விஷயம் தான். ஓகேவா? ஓகே, வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்ண்ணா. 9 மார்க். ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. ரவியப்பா, பாட்டு நம்ம முதல்ல எங்கே எடுக்கிறோமோ பாட்டு அங்கே தான் முடிக்கணும். சரி. இப்போ பல்லவி ஒரு ராகத்தில் பாட்டு, சரணம் ஒரு ராகத்தில். அது அவருக்கு இப்போ அவர் வாசிக்கிறது தப்புன்னு சொல்ல முடியுமா, நீ பாடுறது தப்புன்னு சொல்ல முடியுமா? கீபோர்டு நம்ம என்ன ஸ்கேட் சொல்லி பாடுறோமோ பாடும்போது அதை தான் சொல்லி பாட்டு முடிகிற வரைக்கும் பாடிடுவேன். இது ஒரு பல்லவி ஒரு சரணம் தான், நீங்கள் ஈஸியாக பாடிட்டு போகலாம், கஷ்டமே இல்லை. பல்லவி ஒரு முறை போயிட்டு ஓவராக பிச்சையாக பாடணுன்றதுக்காக அதை பாடி பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்து வாய்ஸ் மாறும். சரிங்கப்பா. அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரிங்கப்பா. சபேஷ்ண்ணா. சதீஷ், நான் சொல்லலாம். நல்லா சூப்பராக பாடி இந்த எனர்ஜியாக பாடினேன். இன்னும் ஸ்கேல் மட்டும் மிஸ் ஆகி இருந்துச்சு எல்லாமே. ஓகேண்ணா. அது நல்லா, ஏன்னா அவர் நம்ம சபேஷ் போர்டில் ஒரு பயங்கரமாக பாடியிருப்பார் அந்த பாட்டு. சரி, பயங்கரமான ஹிட்டான சாங்கு. கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வந்து நல்ல பாடு. ஏன்னா நீ வேலை செஞ்சுனே இங்கே பாடுறது பெரிய விஷயம். ஆனால் லீவு வந்து கிடைக்காது. ஆனால் அது கஷ்டப்பட்டு நீ லீவு கேட்டு இந்த இடத்துல வந்து பாடுறதே ஒரு பெரிய விஷயம். ஆமாண்ணா. ஏன்னா அவனோட டேலண்ட் உலகத்துக்கு தெரியணுன்றது என்னோட முயற்சிகள். கண்டிப்பாக இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணனா, ஏன்னா இப்போ லீவ் போட்டுட்டு வர அது வேஸ்ட்டாக கூடாதுல்ல, ஆமாண்ணா. ஒரு பிரயோஜனமாக இருக்கணும். ஓகே, அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு. ஓகேவா? இந்த வேலை அந்த வேலை சொல்லாது. ஃப்ரீ டைமில் ஒரு 1 hour ப்ராக்டிஸ் பண்ணு. ஓகேண்ணா. கண்டிப்பாக ஜெயிப்ப உன்னால முடியும். ஓகேவா? ஓகேண்ணா, தேங்க்ஸ். சூப்பர் சூப்பர். மார்க்ஸ் சொல்லுங்க. சபேஷ்ண்ணா மார்க்ஸ் 9. தேங்க்ஸ்ண்ணா. ரவியப்பா, உங்களோட மார்க்ஸ் 8. தேங்க்ஸ் ஃபார். ஓகே ப்ரோ, சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, அதை வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பக்காவாக பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் ரவுண்டில் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. நம்பரை பண்ணலாமா? பண்ணலாம் ப்ரோ. என்னது 10 பொண்ணுங்க மெசேஜாக பண்ண சொன்னேன், பேசியா பாட சொன்னால் மட்டும் பாடுற. பண்ணலாம் ப்ரோ. என்ன பண்ணலாம்?
பாட்டு எடுத்து பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிக்ஸா? அது என்னடா ப்ராக்டிக்ஸ்? நான் படிச்ச ஸ்கூல்ல சதீஷ். சொல்லிட்டாங்க போ. ரொம்ப தூரத்துல இல்ல உங்க பாட்டுக்கும் சரி. சூப்பரா பாரு, அதை மைண்ட்ல வச்சுக்கோ. சின்ன என்ன ஃபர்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு நம்ம அம்மா இப்படி கையை பிடிச்சி கூட்டிட்டு போவாங்க, நம்மள கையை பிடிச்சி கூட்டிட்டு போறது அந்த சுத்தி தான். அவங்க கூட கொள்ள ஜாலியாக கீபோர்டு பிளேயர் கிட்ட நீங்க அண்ணன் ஜாலியா என்னென்ன வாசிக்கிறாங்க. ஃப்ரீயா இருக்க டைம்ல சொன்ன மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி ப்ராக்டிக்ஸ் தான். சரிண்ணா. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா பெனாத்திரவங்க எல்லாம் பைத்தியம் சொல்ல மாட்டாங்க, அந்த பெனாத்திரவங்க தான் ஞானி. புரியுதா? அதுக்குள்ள நீ வந்து அந்த கீபோர்டு அதில் வர சவுண்டிங்கு தப்பூரா மியூசிக் அதெல்லாம் போட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்ன எதில் பாடலாம், எங்கே வருது, எங்கே போகுது, எங்கே வருது உங்களுக்கு தெரியும். தம்பூரா கேளுங்க, தம்பூராவில் வந்து நீங்கள் போட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? தேங்க்ஸ். சரிண்ணா. வாழ்த்துக்கள். ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஓகே, ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. இதுக்கப்புறம் என்னென்ன கரெக்ஷன் சொன்னாங்களோ அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு சூப்பரா பாடணும். ஓகேவா? ஓகே. ஓகே, தேங்க் யூ ப்ரோ. ஓகே, தேங்க்யூ. ஸ்ரீஜா, சொல்லுங்க முத்து. இன்னைக்கு வைல்ட் கார்டு என்ட்ரி எப்படி இருந்துச்சு? வேற லெவல்ல இருந்தது. எப்படி நம்ம ஆடிஷன்ல குறிப்பா வந்து என் காஸ்டியூம் எப்படி இருந்துச்சு? அதுதான் கொஞ்சம் கண்ட்ராவியா இருந்தது. இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாரோட பாட்டோட வாடகைக்கு வாங்கிட்டு எதுக்காவது நல்லா இருக்குன்னு சொல்லுது. வாடகைக்கு காசு கொடுப்பீங்களா இல்ல சும்மா தானே வாங்கிட்டு வந்தேன்? அது என்ன வாடகைக்குன்னு மரியாதையா சொல்றது? பில்டப் பண்ணிக்க வேண்டியதான். சரி, ஓகே. இன்னைக்கு வந்துட்டு நமக்கு ரொம்ப நாள் நல்லா போச்சு. பாக்குறவங்களுக்கும் ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரவுண்டு. உண்மையிலே இப்போ வந்து நாங்க 2 பேரும் இப்படி சந்திச்சுக்க போறத நெக்ஸ்ட் டைம் வந்து 2 டீமா பிரிஞ்சு அடிச்சுக்க போறோம் அப்படிங்கறத வந்து சொல்லிக்கிட்டு அப்படியே சாத்திடலாமா? ஓகே, ஒண்ணா இருக்கும் போதே இவன் வந்துட்டு எல்லாரையும் எனக்கு ஆப்போசிட்டா ஏவி விடுறா. இப்போ 2 டீமா பிரிஞ்சுட்டா என்ன ஆக போகுதுன்னு வேற தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பா வெயிட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு வந்துட்டு எங்களுக்கு நாள் ரொம்ப நல்லா போச்சு. உங்களுக்கு அதே மாதிரி சூப்பரா போயிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற எபிசோட்ல உங்களை வந்து மீட் பண்றோம். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீஜா. சோ மச்சா. பாய். பாய்.